என்ற மாநிலத்தில் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா லாக்பதி அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து அவர்களை லட்சாதிபதி ஆகி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே டாஸ்மாக் கொண்டு வந்து அனைத்து மகளிரும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். டாஸ்மாகை மூடுவேன் என்று சொல்லிவிட்டு தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். எந்த வாக்குறுதியும் சரியாக நிறைவேற்றவில்லை. ஆனால் விளம்பரம் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட ஸ்டாக் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக பிரித்தாளுகிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறார். ஆனால் பெண்கள் இவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறார். இந்த ஆட்சியில தான், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தான் ராணுவ அமைச்சர், நிதி அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாமே பெண்கள். ஏன் மாநில தலைவரா நான் பெண் இருந்தேன், அவங்க கட்சியில் ஒரு மாநில தலைவரா பெண் இருக்க வச்சிருக்காங்களா? ஆக இது மாதிரி பேசிக்கொண்டே இருப்பதில் பலன் இல்லை. மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நன்றாக இன்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. கீதா ஜீவன் போன்றவர்களும் திருப்பி திருப்பி சொல்றாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நீதிமன்றம் தலையிட வேண்டி இருக்கிறது.